வெல்கம் டு நம்முலகம். நம்ம வந்து பேசிக் கிராமர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ்ன்றது ஒரு வேர்டு தான். சிம்பிளாக ஆர்டிகல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்மளோட நேமுக்கு முன்னாடி இனிஷியல் எவ்வளோ இம்பார்ட்டனோ கிராமரில் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மளோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம நேம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இதுவே நம்ம நேமை ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபார்மில் நம்ம எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா வெறும் நேம் மட்டும் நம்ம எழுத மாட்டோம், இனிஷியலும் சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி கிராமரில் ஏதாவது ஒரு வேர்டு எழுதுகிறப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வேர்டு மட்டும் நம்ம எழுதக்கூடாது, ஆர்டிக்கலும் சேர்த்து தான் நம்ம எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு நம்ம கேட்டால் இது ஸ்கெட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே இந்த ஸ்கெட்சை நம்ம எழுதுகிறப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு ஏ ஸ்கெட்ச், த ஸ்கெட்ச், அது மாதிரி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி எழுதினா தான் அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஏ அண்ட் த. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆல்ஃபபெட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கான்சனன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ். இந்த ஆல்ஃபபெட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ஆர்டிகல்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கான்சனன்ட்டுக்கு சில வேர்ட்ஸ்னும் வவ்வல்ஸ்க்கு சில வேர்ட்ஸ்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கான்சனன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏ தனும், வவ்வல்ஸ்க்கு அண்ட் தீனும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஏ அண்ட் த தி. நிறைய பேருக்கு இந்த தி பற்றி தெரியாது. நம்ம கான்சனன்ஸில் ஏ, வவ்வல்ஸில் ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி கான்சனன்ஸில் தேனோ வவ்வல்ஸில் தீனோ யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏ எங்கே யூஸ் பண்ணோம், த எங்கே யூஸ் பண்ணோம் சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். எனி ஒன் திங், இது வந்து ஸ்பெசிஃபிக் திங்ஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கெட்ச் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்கெட்ச் பற்றி நான் சொல்கிறப்போ ஏ ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஸ்கெட்ச் பற்றி நான் சொல்கிறப்போ த ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த ஸ்கெட்ச் பற்றி நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ ஏ ஸ்கெட்சுனும், செகண்ட் டைம் இந்த ஸ்கெட்ச் பற்றி நான் சொல்கிறப்போ த ஸ்கெட்சுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லினா சன், மூன், எர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திங்ஸ் தான். அதனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏ பனானா இஸ் டெலிஷியஸ், த பனானா இஸ் டெலிஷியஸ். நான் இங்கே வந்து பனானா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் பொதுவாக எல்லா பனானா பற்றியும் நான் சொல்கிறப்போ ஏ பனானா இஸ் டெலிஷியஸ்ன்னு நான் சொல்லுவேன். பர்டிகுலராக இங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பனானா பற்றி மட்டும் நான் சொல்கிறப்போ த பனானா இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக எல்லாத்த பற்றியும் சொல்கிறப்போ ஏனோ, பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி ஒரே ஒரு பனானா பற்றி நம்ம சொல்கிறப்போ தேனோ நம்ம சொல்லணும். இது வந்து கான்சனன்ஸ் வேர்ட்ஸ்க்கு. இப்போ வவ்வல் வேர்ட்ஸ்க்கு அண்ட் ஆப்பிள் இஸ் டெலிஷியஸ். ஏ பார்த்தீங்கன்னா வவ்வல், அதனால் ஆன் போட்டிருக்கேன். த ஆப்பிள் இஸ் டெலிஷியஸ். த சொல்லக்கூட தி சொல்லணும். கான்சனன்ஸ் வேர்ட்ஸ் வந்தால் தான் நம்ம த சொல்லணும். வவ்வல் வேர்டு வந்துச்சுன்னா நம்ம தி சொல்லணும். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இங்கே பாருங்கள், இன்னும் நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஐ வாட்ச்ட் எ மூவி, த மூவி வாஸ் ஃபன். இது மாதிரி 2 சென்டென்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு மூவி பற்றி சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ ஏனோ, செகண்ட் வாட்டி வரப்போ தேனோ சொல்லணும். ஐ வாட்ச்ட் எ மூவி, ஃபஸ்ட் டைம் இந்த மூவி பற்றி நான் சொல்கிறப்போ ஏனோ, திருப்பி அந்த மூவி பற்றி நான் சொல்கிறப்போ த மூவி வாஸ் ஃபன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவே இங்கே வவ்வல் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆனோ தீயோ நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி, ஸோ நம்ம த யூஸ் பண்ணோம். த சன் இஸ் ஹாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். எ லைன் இஸ் டேஞ்சரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் வேர்ட்ஸ், அதனால் பார்த்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ணணும். இட்ஸ் எ டாக், திருப்பி டாக் பற்றி சொல்கிறப்போ த டாக் இஸ் க்யூட் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் டைம் டாக் சொல்கிறப்போ ஏனோ, திரும்பவும் அந்த டாக் பற்றி சொல்கிறப்போ தேனோ நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் வேர்ட்ஸாக இருக்கனால ஏ தன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வவ்வல்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது, அதனால் அண்ட் தி யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அண்ட் அண்ட், த அண்ட் இஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட்ஸ் த மூன் இஸ் ரவுண்ட். மூன் வந்து ஒன் அண்ட் ஒன்லி, அதனால் ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம த யூஸ் பண்ணுறோம். இதுவே சன் வந்துச்சுன்னா இட்ஸ் த சன் இஸ் ரவுண்ட். அவ்வளோதாங்க. இங்கே வந்து கான்சனன்ஸ் வேர்டு வந்துச்சுன்னா ஏனோ, இங்கே தனோ வரும். வவ்வல் வேர்டு வந்துச்சுன்னா ஆன், தீயும் வரும். நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி
திங்ஸ் வந்துச்சுன்னா த வரும். இவ்வளோதாங்க ஆர்டிகல்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இந்த கிராமர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.